இலங்கையில இருக்கிற அதிகூடிய வயதானவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்பாக இலங்கையினுடைய முதியோர் தேசிய திணைக்களம் இது தொடர்பான தகவலை உத்தியோகபூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இவரு காலி கராப்பிட்டியவை சேர்ந்தவர். 110 வயது இவருக்கு. இந்த வயசுல இவர் இப்ப அடையாளம் காணப்பட்டிருக்காரு. இலங்கையினுடைய அதிகூடிய வயதானவர் அப்படின்ற கணக்கெடுப்புல. இந்த கணக்கெடுப்புல இவர் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்றதையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இவர் 100% இவருடைய வாழ்நாள் முழுவதும் இதே பிரதேசத்திலாம் வசிச்சிருக்காரு. இவருடைய தேசிய அடையாள அட்டையை வச்சு பார்க்கும்போது 1915ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி அத்துலுகல கராப்பிட்டிய அத்துலுகல பிரதேசத்தில் அவர் பிறந்திருக்கார். அந்த பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் இவர் பிறந்திருக்காரு. இவர் வாழ்நாள் முழுவதும் விவசாயம், குறிப்பா கருவா பயிரிட்டிருக்காரு. இவர் 75 வயது வரைக்கும் பிரித்தன்னு சொல்லுவாங்க தானே, அந்த சிங்கள மக்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கிழமைகளையும் இந்த பிரித்து ஓதுவாங்க பன்சலையில். அந்த மாதிரி பூசைகளுக்கு இவர் தவறாமல் பங்கு பெற்றிருக்காரு அப்படின்றது இதில் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. அதிகமாக கிராமத்தில் பொது சேவைகள்லையும் இவர் ஈடுபட்டிருக்காரு. இவருடைய விவசாயம் தான் இவருடைய முழுமையான தொழிலாக இருந்திருக்கு. இவர் 110 வயசுலையும் மிக மிக ஆரோக்கியமாக இருக்காரு. இவருக்கு 9 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வெளிநாட்டுலையும் நாங்கள் வயசானவர்கள் இருக்காங்க, 100 வயசையும் தாண்டி இருக்காங்க. அனிமேல ஜப்பான்ல கூட பார்த்தோம், 1 லட்சத்தை தாண்டி இருந்தது ஜப்பான்ல வயசு, அதாவது 100 வயசை தாண்டியவர்கள் எண்ணிக்கை. அந்த மாதிரி நாங்கள் ஆச்சரியமா பார்த்தோம். இலங்கையிலே 100 வயசையும் தாண்டி வாழலாம் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணமா இருக்காரு. எல்லாமே ஆரோக்கியம்தான். பொதுவாக அவர் உணவுகளில் எந்த விதமான கலப்படமான அல்லது நச்சுத்தன்மை, அதாவது இந்த மருந்து அடிக்கிற பழங்கள் அதெல்லாம் சொல்லுவோமே, அது எதுவுமே சாப்பிட மாட்டாராம். இது ஒரு முக்கியமான விஷயம்.